जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थ जम्बो फलसार पक्षितं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது இந்த வார ராசி பலன் எப்படி என்று சொல்லக்கூடிய வகையிலே திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இனி கடந்தும் போக போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் நிறைய இருக்குது. எதற்காக இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொன்னால், இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு இதெல்லாம் நடக்குது, எனக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நான் இந்த விஷயத்தில் இனிமேல் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் இந்த வார ராசி பலன். நீ இப்படி இருக்கணும், இதெல்லாம் உனக்கு மைனஸ், இதெல்லாம் உனக்கு ப்ளஸ், நீ இப்பெல்லாம் இதை செய், இதெல்லாம் இதை நீ செய்யாத, கொஞ்சம் கவனமாக இரு அப்படிங்கிறதுக்கோசரம் தான் சொல்கிறது. 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், இது நம்மளுடைய ஆளுமை. நம்ம ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு அதுக்காக தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்றது. ஜனனி ஜன்ம சௌக்கியானம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம். நீ பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கணும். நல்லதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உன்னுடைய கர்மா பலன், உன்னுடைய ஜாதக பலன் இதெல்லாம் உனக்கு நன்னா இருந்து யோகமா இருந்தது அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு விஷயமா நீ சக்சஸ் பண்ணிட்டு வருவே. அதுக்கு பேர் தான் காலச்சக்கரம்னு பேர். காலச்சக்கர திசை அப்படிங்கிறது அதனால தான். ஒரு நேரம் காலச்சக்கரம் அது சொல்கிறோம் இல்லையா, ஒரு நேரம் மேலே இருக்கிறோம், ஒன்று கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேலே போவான். காலச்சக்கர திசை அப்படின்னு பேர். அப்போது அதனால தான் சொல்கிறது, நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னு கிரகம். ஸோ அப்போ இந்த 9 கிரகமும் இப்போ இந்த வார ராசி பலனுக்கு நமக்கு என்ன சொல்றது, நம்ம ராசிக்கு என்ன சொல்றது? இப்போ முதல் விஷயம் எடுத்துட்டோம்னா, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ முழுமையா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இடையில நான் ஏதாவது ஸ்லோகம் சொல்லியிருக்கேனா, ஸோ ஏதாவது அந்த ராசியை பத்தின விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருக்கேனா அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக நீங்க தெரிந்து கொள்ள முடியும். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கொஞ்ச நேரம், உங்களுக்காக சிறிது நேரம் நீங்கள் ஒதுக்க வேண்டும். சில ராசிக்காரர்கள் தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் இதை முக்கியமான ஹைலைட் பண்ணி சொல்றேன். என்ன நடுவுலலாம் நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்க ஜாதகத்தை பத்தி நீங்க சிறப்பாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீனராசி நேயர்களே, ரேவதி நட்சத்திரம் மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி. நான் எந்த டைரக்ஷன்ல போறதுன்னே எனக்கு தெரிலங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எந்த டைரக்ஷனில் நான் போகிறதுன்னே தெரிலங்க. கிழக்க போகிறதா, மேற்க போகிறதா, தெற்க போகிறதா, வடக்க போகிறதா, நான் எந்த பக்கம்தான் போகிறது எனக்கு தெரியலங்க, வழி தெரியாமல் முழிக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜென்ம சனியாக இருக்கிறதுனால வழி தெரியாமல் முடிப்பவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் ரொம்ப கொஞ்சம் பிரச்சனை தான். லைஃப் முழுக்க இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, சரியான டைரக்ஷன் இல்லை. ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் டிசைட் பண்ணலைன்னா வேற யாரோ உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணி விடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்கிறாங்கல்ல, இந்த ஒரு வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் டிசைட் பண்ணலைன்னா உங்கள் லைஃப்பை வேற யாரோ டிசைட் பண்ணி நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும்னு உன்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த வாரம் ட்ரீம் அதிகம், ரியாலிட்டி ஜீரோ. நீ கனவு கண்டதுல நீ மண்ணையா நீ சரியான மண்ணை. நீ கனவு கண்டதுல ஒன்றை அடிச்சுக்க முடியாது. ஆனால் தூங்கி வந்து பார்த்தா ஜீரோவாக இருக்கும். என்ன எல்லாம் கனவா? என்ன ஏதோ இதில் போகிற மாதிரி இருந்தேன் அப்படின்னாட்டா அது மாதிரி இருக்குது. ஸோ வேறு வழி இல்லாமல் இருக்குது. உங்கள் சாஃப்ட்னஸை யாராவது யூஸ் பண்ணுவாங்க. நீ நல்ல மென்மையான மனிதர், மென்மையான பெண்களாக இருப்பீங்க, நல்லா இதாக இருப்பீங்க. ஆனால் அதை நோண்டி பார்க்குறதுக்கு மொத்தம் வருவான் இல்லையா, அதனால் அதில் கவனமாக இருங்க. சின்ன தவறு பெரிய ரெக்ரெட் ஆகும். ரெண்டாவது பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, நீ சில விஷயத்துல இருந்தாலும் இப்போ எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிற, முடியாது தம்பி, முடியாது. அவ்வளோ சீக்கிரம்லாம் நீ எஸ்கேப் ஆக முடியாது. நீ உன்னை சுத்து போட்ட மாதிரி உன்னை ஒரு ரவுண்ட் பண்ணி ஒன்று வச்சுருக்காங்க, உன்னை ஒரு பாயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க மீனராசி. இனிமேல் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இந்த பிக் பாஸ் சொல்கிறாங்களே அந்த மாதிரி நீ இப்போ இருக்கிறது யாரோடைய கண்ட்ரோலில் இருக்க? சார், பெரிய சாரோட கண்ட்ரோலில் இருக்க. நவகிரகத்திலேயே பெரிய சாரோட கண்ட்ரோலில் இருக்க. நீ கொஞ்சம் பார்த்து இரு. ஏன்னா இந்த வாரம் லக்கு சைலண்ட்டாக தான் வரும். ஸோ மீனராசி பொறுத்தளவுக்கு ஓகே தான், இருந்தாலும் அப்படியே பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் என்ன செய்யணும், ஏது பண்ணணும் அப்படியே சிரிச்சுட்டு கடந்து போயிடுங்க. யாராவது சண்டை போடுவாங்க, யோ நீ போயா வாயான்னுவான், ஏதாவது பேசுவான். அப்படியே கொஞ்சம் கவனமாக அப்படியே கொண்டு போயிடுங்க லைஃப்பை. என்ன பண்ணுறது, பிறந்துட்டோம்,
வளர்ந்தாச்சு, அடுத்த கல்யாணம் பண்ணினோம், பிள்ளைங்க பேரம்பேத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் லைஃப்பில். அப்படியே பார்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே லைஃப் அப்படியே பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சரியாக வரும். கைடன்ஸ் இல்லைன்னா பெரிய மிஸ்டேக் ஆகிடும். நல்ல கைடன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். ஒர்க்லலாம் வந்து ஒரு டைரக்ஷன், சரியான டைரக்ஷன் இல்லாமல் இருக்குது வேலையிலலாம். ஸோ ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ராங் ட்ரஸ்ட் எல்லாம் நிறையா இருக்குது. கொஞ்சம் ஸோ பார்த்து எல்லாம் சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். லவ் பிரேக் அப்படின்னு சொல்கிறது ட்ரஸ்ட் பிரேக், டிஸ்டன்ஸ். மீனராசிக்காரங்க காதலிக்கிறதே பெரிய விஷயம், பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதில் என்ன காதலிக்கிறது வேறு, பொண்ணு வேறு, அதுலேயும் ட்ரஸ்ட் பிரேக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அட போங்கயா, எனக்கு கல்யாணமும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். வரதே ஒரு பொண்ணு, அதுலேயும் இந்த பொண்ணு நம்மளை சந்தேகப்பட்டுட்டு ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருந்தால் நான் எப்படி தான் சார் என் வாழ்க்கை வாழறதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கிளியர் கம்யூனிகேஷன் இருக்கணும், அதுதான் முக்கியம். மற்ற விஷயம்லாம் ஓரளவுக்கு ஃபேமிலி விஷயம்லாம் கூட பிறந்தவர்கள் மற்றவர்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. மற்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சரியான சூழ்நிலைகள்லாம் வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகம். உனக்கு என்றைக்குமே மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகம் தான் மீனராசி. நீ அதாவது எங்கிட்டு ஓட முடியாது, இப்படி எங்கேயும் நகர முடியாது. அப்படியே ஒரு இடத்துல அப்படியே கொஞ்சம் இன்னும் ஒரு 2 வருஷம் அப்படியே அமைதியாக இரு. நடக்கட்டும், பொறுமையாக ஒரு ஒன்றா செய். நீ வாட்டுக்கும் எனக்கு அது வந்துருச்சு இது வந்துருச்சு நீ ஆட ஆரம்பிச்ச முடிஞ்சு போச்சு. அதனால் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக இரு. ஃபோக்கஸ் இருந்தால் லைஃப்பில் செட்டில்ட் ஆகலாம். நீ நிறைய இப்போ ஆனால் உனக்கு ஃபோக்கஸ் இல்லை, கன்ஃபியூஷன் தான் இருக்குது. ஃபோக்கஸ் இருந்தால் நீ செட்டில்ட் ஆகலாம், ஆனால் இல்லை, கன்ஃபியூஷன் தான் நிறையா இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணு, சனிக்கிழமையில் கால பைரவருக்கும் ஆஞ்சநேயருக்கும் விளக்கு போடு. அப்போ தான் உனக்கு நல்லது. அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும், மனசில் ஒரு விதமான கலக்கங்கள் இருக்கும், சஞ்சலம் அதிகமாக இருக்குது. எதை தின்னா பித்தந்தளிங்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாமலாம் இவன்லாம் நம்மகிட்ட வந்து சண்டை போடுறானே, இவன்லாம் நம்மகிட்ட வந்து சண்டை போடுறானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக மீனராசிக்காரர்கள் இருப்பது சிறப்பு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். வாகனத்தில் கவனமாக இருங்க. இப்போ தான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் விழுந்து எழுந்திருந்தார். 10 அடி தூரத்துக்கு இழுத்துட்டு போய் விழுந்து எழுந்திருந்தார். ஸோ அது மாதிரி கொஞ்சம் வாகனத்தில் கவனமாக இருக்குது. சரிங்களா? சுபம், வாழ்க வளமுடன்.